வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மனோஜ்குமார். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் என்னோட வாய்ஸ் கரகரன்னு வரும். த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வாய்ஸ் சரியில்லைன்னா கூட. சரிங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும், ஷேர் பண்ணுறவங்களுக்கும் என்னோட ரொம்ப நன்றி. புதுசாக யாராச்சும் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸில் என்னென்ன புது விஷயங்கள் சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது கண்டினியூஸாக பார்க்க முடியும். ஒவ்வொரு வீடியோவில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில விஷயங்கள் கேட்குற மாதிரி இருக்கும், ஒரு சில விஷயங்கள் விடுபடுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம குணாதிசயத்தை பற்றியே நம்ம பேசுவோம். அதனால் கண்டினியூஸாக நம்ம சேனலை பார்த்துட்டு வாங்க. அப்படின்னா தான் உங்களோட ராசிக்கு என்னென்ன புரிதல் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிய வரும். வாங்க, மாசி மாதம் எந்த மாதிரி ஒரு நட்சத்திர அதிபதியில் எந்த மாதிரி கிரகத்தோட சாராம்சத்தில் நம்மளுக்கு இந்த மாதம் பிறகுதுன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட 343 டிகிரியில் உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல சனியோட சாராம்சம் வாங்கி சனியோட தசா இருப்பிலேயே மீன ராசியில இந்த மாசம் பிறக்க போகுது. கிட்டத்தட்ட இந்த கோச்சார கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம் காலபுருஷ சக்கரத்தின்படி. அப்ப மேச ராசியில குரு உட்கார்ந்துடுறாரு. அதுவே 6ஆம் பாவகமான காலபுருஷ சக்கரத்தின்படி 6வது கிரகமான 6வது ராசியான கன்னி ராசியில பார்த்தோம்னா கேது உட்கார்ந்துடுறாரு. அப்புறம் மகர ராசிக்கு வந்துடுறோம். அந்த மகர ராசியில பார்த்தோம்னா 4 கிரகங்கள் அடைவடைஞ்சிடுறாங்க. அந்த 4 கிரகங்கள் சொல்றப்போ பார்த்தோம்னா சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் இவங்க எல்லாருமே அங்க உட்காந்துடுறாங்க. கும்ப ராசியில சனி உட்காந்துடுறாரு. அதுவே பார்த்தோம்னா மீன ராசியில இந்த மாசம் பிறக்க கொடுக்கக்கூடிய ராசின்னு சொல்றப்ப சந்திரனாகட்டும் சரி, ராகுவாகட்டும் சரி அங்க உட்காந்துடுறாங்க. இப்ப இவங்க எல்லாருமே பார்த்தோம்னா ஒரு சேர 1ஆம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள்ல இந்த விதமான பாவத்துல உட்கார போறாங்க. அதுக்கப்புறம் 2ஆம் தேதி பார்த்தோம்னா 1ஆம் தேதி முடிஞ்சு 2ஆம் தேதியே பார்த்தோம்னா சூரியன் பயிற்சி ஆயிடுவார். அந்த சூரியன் பார்த்தோம்னா மகரத்துல இருந்து கும்பத்துக்கு போயிடுவாரு. அப்ப சனியும் சூரியனும் சேர்ந்து செயல்பட போறாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 8ஆம் தேதின்னு நினைக்கிறேன். அந்த நாட்கள்ல பார்த்தோம்னா நம்மளோட கிரகத்துல இருந்து புதனும் பயிற்சி ஆயிடுவார். அப்ப அந்த புதன் பார்த்தோம்னா முன்னாடியே பயிற்சி ஆயிடுறாரு. கிட்டத்தட்ட இவங்களோட பாவகாதிபதியான பயிற்சிகள் ரொம்ப நேரம் வரப்போகுது. கிட்டத்தட்ட இந்த மாசம் 25ஆம் தேதி பார்த்தோம்னா சுக்கிரன் நம்மளோட மகர ராசியில இருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறப்ப அங்க இருக்கக்கூடிய புதன் பார்த்தோம்னா மீனத்துக்கு பயிற்சி வரும். மொத்தத்திலே இந்த மாசத்துல இருக்கக்கூடிய பயிற்சிகள் பார்த்தோம்னா இவங்க மட்டும்தான் இந்த விதமான கிரகத்தோட மாற்றங்கள்ல தான் இந்த மாசம் செயல்பட போகும். இப்போ மேக்சிமமா நம்ம ராசிகள் எந்தெந்த இடத்துல இருக்க போகுதுன்னு கடைசியா இந்த மாசம் 25ஆம் தேதிக்கு மேல இந்த மாசம் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கடைசியோட பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தோம்னா மகரத்துல செவ்வாய் இருப்பாரு. கும்பத்துல பார்த்தோம்னா சூரியன், சுக்கிரன், சனி இவங்க 3 கிரகங்கள் அடைவடைஞ்சிருவாங்க. கடைசியில மீனத்துக்கு பார்த்தோம்னா புதன் உட்காந்துருவாரு, ராகு உட்காந்துருவாரு. இப்போ இவங்க எல்லாமே பார்த்தோம்னா இந்த மாதம் கடைசியில் பரிவர்த்தனையாகி பரிகாரமாகி அங்கே அந்த இடத்துல பரிவர்த்தனை ஒரு பரிமாற்றங்களாக உட்காந்துருவார். இப்போ இவங்களோட மாற்றங்களான நினைவுகள் பார்த்தோம்னா இவ்வளோதான் விஷயங்கள் இந்த மாசத்துல இருக்க போகுது. சரி, இந்த கிரகத்தோட அமைவுகள் வச்சு கோச்சார பலன்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்டா இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ரிஷபராசி. இந்த ரிஷபராசி பார்த்தோம்னா ரொம்ப ஒரு போல்டா எந்த விஷயமா இருந்தாலும் அவங்களோட வலிமையில சாதிக்கக்கூடிய ஒரு ராசின்னு சொல்றது எவ்விதமான மாற்றங்களும் கிடையாது. இப்போ ஒரு பிடிவாத குணமா ஒரு விஷயத்த நான் செய்வேன் அப்படின்னு சொல்றவங்களும் அதுக்கு தகுந்தாப்புலயே ஒரு சிலர் பார்த்தோம்னா ஒரு குழந்தைங்க ரொம்ப பிடிவாதம் பண்ணுவாங்க. அந்த பிடிவாதம் பண்ணோம்னாலே அவங்க அந்த பிடிவாதம் பண்றதை ரசிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றது இந்த ரிஷபராசிக்காரங்களை சொல்லலாம். அப்ப என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அந்த வீட்டு ராசி அதிபதியை சொல்லணும், நம்ம காளையை சொல்லலாம். கிட்டத்தட்ட காளமாடு அவங்க தூரத்துல இருந்து ரசிக்கிறப்ப ரொம்ப அழகா இருப்பாங்க. ரொம்ப கம்பீரமான தோற்றத்துல இருப்பாங்க, கம்பீரமா இருப்பாங்க. அவங்க பார்த்தோம்னா நடக்கிற நடைமுறைகளாகட்டும் சரி, இருக்கக்கூடிய ரசிக்கிற அளவுக்கான செயல்பாடுகளோட இருப்பாங்க. ஆனா பக்கத்துல போனாதான் தெரியும் அவங்க எந்த அளவுக்கு ஒரு கோபமா இருப்பாங்க, ஒரு ரோஷக்காரகத்துவமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். இப்ப அதே மாதிரியே நம்ம குணாதிசயத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்ப அந்த குணாதிசயத்தை கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப எந்த விஷயமா இருந்தாலும் சாதிக்கக்கூடிய திறமைகள் இருந்தாலும் அவங்களோட பாவனைகளும் அவங்களோட விஷயமும் வெளிப்பட்ட பார்வைக்கு ரொம்ப அமைதியாகவும் ஒரு குணாதிசயங்கள் ரீதியா ஒரு மாற்றங்கள் வெளியில ஒரு ரோஷக்காரங்க காட்டிக்காத அளவுக்கான அமைவுகள் செய்வாங்க. அதுவே நெருங்கிய இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப நெருங்கிய நண்பர்களுக்கு, ரொம்ப நெருங்கிய சொந்த பந்தங்களுக்கு தான் தெரியும் அவங்களோட குணாதிசயங்கள் எந்த அளவுக்கு இருக்கு, அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். அவங்கன்னு ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா அது எப்படி ஆனாலும் சாதிக்காம விட மாட்டாங்க. அப்ப
அப்போ அந்த சாதிக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு. இப்போ யார் வந்தாலும் எவர் வந்தாலும் எத்தனை பேர் அவங்கள அட்டாக் பண்ணாலும் அதான் அவங்க பார்த்துக்குவாங்க. அப்போ அதுக்கான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு சக்ஸஸ் உண்டாக்கி கொடுக்கும். அதே மாதிரியே எந்த விஷயங்கள் அவங்க பண்ணுற மாதிரி இருந்தாலும் நடத்துகிற மாதிரி இருந்தாலும் எவ்விதமான டைமாக இருந்தாலும் சரி, அதில் நம்மளுக்கு ஒரு சக்ஸஸ் கொடுக்கறதுக்கான டைம்னு சொன்னோம்னா அது எல்லா நேரமும் அவங்களுக்கு வந்து பகையாக இருந்தாலும் டைம் சரியில்லைனாலும் அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் அதிகமாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த மாசி மாசத்துல வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட உங்களோட ராசிக்கு 9ல வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 4 கிரகங்களோட இணைவுகள் இருந்து இந்த மாசத்துல படிப்படியா ஒருத்தவங்களும் வந்து பார்த்தோம்னா இப்ப அடுத்த ராசிக்கு வந்து பயிற்சி ஆக போறாங்க. அப்ப அந்த பயிற்சி ஆகக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு தொழில் ரீதியான அமைவுல 10ல வந்து பார்த்தோம்னா கடைசியில பொதுவில் எடுத்துக்கங்க. இப்போ ஃபர்ஸ்டே ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி அந்த கிரகங்களோட இணைவுல வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு மாற்றங்களாய் கடைசி முடியக்கூடிய ஸ்டேஜ்ல வந்து பார்த்தோம்னா உங்களோட 10ஆம் பாவகத்துல சனி, சுக்கிரன், சூரியன் ஆகட்டும் சரி, அவங்க 3 பேர்த்தோட இணைவான பலம் சேர்ந்து உங்களுக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள் அமைச்சு கொடுத்தே தீரும். அதுல எவ்விதமான மாற்றங்களும் கிடையாது. இப்போ 9ஆம் திருவோணாதிபதியில பாக்கியாதிபதியில வந்து பார்த்தோம்னா செவ்வாய் இன்னைக்கு வந்து உங்களுக்கு உச்சவெளியில உட்கார்ந்துருந்தாரும். அவர் உங்களுக்கு தகப்பனார் ஸ்தான பலத்துக்கு ஒரு விதமான பலம் சேர்த்து கொடுக்கறதுக்கான அமைவுகள் உண்டு. கொஞ்சம் வெளியில போகிறப்பவும் வரப்பவும் கொஞ்சம் பாதுகாப்போட இருந்துக்கிறது நல்லதுங்க. இல்லாட்டினா எதனாச்சும் ஒன்று ஆக்சிடென்ட், தத்து விபத்து சார்ந்த விஷயங்கள் கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உண்டு. 100க்கு 100% நடக்குங்கிறது கிடையாதுங்க. ஏன்னா உங்களோட ராசி உங்களோட பிறந்த கால ஜாதகத்துல வந்து நல்ல விதமான வலிமையில சப்போர்ட் இருந்துட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் போகக்கூடிய வண்டி வாகனத்துல கொஞ்சம் நம்ம மெயின்டைன் ஸ்பீடு போகிறது வர்றது கொஞ்சம் பொறுமையா போறதுங்கிறது பலம். அப்ப 9ஆம் பாவத்துல உட்காந்துருக்கிற செவ்வாய் இன்னைக்கு உச்சத்துல உட்காந்துருக்கிற உங்களுக்கு பகையான கிரகமான செவ்வாய் 9ல உட்கார்ந்துருக்கிறதும் உச்சத்துல உட்கார்ந்துருக்கிறதும் ஒரு சில பாதகத்தை உற்பத்தி பண்ணி கொடுக்கும், வலிமையை இழப்ப கொடுக்கும். அதனால தாங்க அந்த செவ்வாவோட காரகத்தினால நம்ம அப்பா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் சரியில்லைன்னு சொல்றேன். மிச்சப்படி ஒன்றும் கிடையாது. 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகாதிபதியான மாற்றங்கள் உங்களுக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள் அமைச்சு கொடுக்கறதுக்கும் தொழில் ரீதியான வளர்ச்சிகள் கொடுக்கறதுக்கான அமைவுகளும் வலுப்படுத்தி கொடுத்தே தீரும். அதுல எவ்விதமான மாற்றங்களும் சிரமங்களும் கிடையாதுங்க. 11ல வந்து புதன் உட்கார போறாரு. புதன் பயிற்சியா உட்கார போறாங்க 25க்கு மேல. ஃபர்ஸ்ட் இந்த மாதம் ஸ்டார்டிங்ல ஒன்றும் பிரச்சனைகள் கிடையாது. எண்டிங்கான சூழ்நிலையில போக போக வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாசத்து கடைசியில இருந்து பல வரவு செலவு விஷயத்துல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு தடங்கள் ஆகிறதுக்கும் சிரமங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குடுக்கல் வாங்கல் நம்ம கிட்ட இருந்தாலும் சரி, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல கேட்கறாங்க, ஒரு நட்பு சார்ந்த விஷயத்துல கேட்கறாங்கன்னா கூட இருந்தாலும் பேக்கெட்ல இருந்தாலும் இல்லைன்னு சொல்லிடுங்க. இப்ப இல்லைன்னு சொல்றப்போ வந்து பார்த்தோம்னா அன்னைக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் கடைசி வரைக்கும் மறுபடியும் மெயின்டைன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அன்னைக்கு பேசாம போயிடுவாங்க. ஆனா அது லைஃப் லாங் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதுவே நீங்க இருக்குன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த காலத்துல கொடுக்கறது உங்களுக்கு நிச்சயமா திருப்பி வாங்குறப்ப பகை பண்ணாம வாங்க முடியாது. அப்ப அந்த வரவு செலவு சார்ந்த விஷயங்களாகட்டும் சரி, இதுல கொஞ்சம் நம்மளுக்கு டீவியேஷன்ஸ் உற்பத்தி பண்ணி கொடுக்கும். சொந்த பந்தங்கள் ரீதியா இல்ல தாய்மாமன்கள் ரீதியா ஏதாச்சும் ஒன்று நீங்க குடுக்கல் வாங்கல் வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அதை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. படிக்கிற பசங்க அப்படின்னு சொல்றப்போ உங்களுக்கு 12ஆம் பாவகாதிபதி சரி 2ஆம் பாவகாதிபதியான புதன் உங்களுக்கு கடைசியில வலிமை இழக்க போறாரு இந்த மாசத்துல அப்படின்னு சொல்றப்ப அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பக்குவமா படிக்கக்கூடிய நேர காலங்கள்ல கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. தொழில் ரீதியா நம்ம கவர்மெண்ட் ஜாப் மிச்ச விஷயத்துக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்றப்போ உங்களுக்கு 10ஆம் பாவம் நல்ல வலிமையா சேர்த்து கொடுக்க போறாரு. அப்ப நம்ம படிக்கக்கூடிய விஷயத்திலையும் எழுதக்கூடிய விஷயத்திலையும் கொஞ்சம் ப்ராப்பரா இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னாவே பலம் ஜாஸ்தி. மேற்கொண்டு யாருக்கும் சிரமமோ பிரச்சனைகளோ கொடுக்கக்கூடிய ஒரு ஆபத்தான ஒரு டைம் கிடையாதுங்க. உங்களோட ராசியில 5ல கேது உட்கார்ந்துருக்கிறாங்கன்னு சொல்றப்போ உங்க பூர்வ புண்ணியாதிபதி சொத்து பத்துக்கள் ரீதியா எதனாச்சும் ஒரு முடிவுகள் எடுக்கிற மாதிரி இருந்தா கொஞ்சம் அதுக்கு மட்டும் டிலே பண்ணி பெண்டிங்கா பண்ணி கொஞ்சம் இந்த மாசம் இல்லாம இன்னும் கொஞ்சம் மாற்றங்கள் ஆனதுக்கு அப்புறமோ இல்ல உங்களோட ராசிக்கு குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறமும் முயற்சி பண்ணீங்க அப்படின்னு சொன்னோம்னா நிச்சயமா சக்சஸ் ஆகும். இப்ப இந்த மாசத்துல வந்து பார்த்தோம்னா தொழில்துறைக்கு முயற்சி பண்றவங்க, அடுத்த கட்ட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போறவங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு ஏகப்பட்ட சான்சஸ் வந்து பயன்படுத்திக்கங்க. வரவு செலவு ரீதியா யாருக்கும் குடுக்கல் வாங்கல் செய்துக்காதீங்க. இது மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்கன்னாவே இந்த மாசம் உங்களுக்கு மேக்சிமமான சக்சஸ் கொடுத்துரும். நன்றி, வணக்கம்.